ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓஹோ எந்தன் பேபி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ரா ஹீரோவா அறிமுகமாக இவருக்கு ஜோடியா மராத்தி மற்றும் ஹிந்தி ஆக்ட்ரஸ் மிதிலா பல்கர் நடிச்சிருக்காங்க. இது ஜென்சி வைபோட இருக்கிற ஒரு ரொமான்டிக் படம். இந்த படத்தை இயக்கியிருக்கிற கிருஷ்ணகுமார் ராமகுமார் 2002ல வந்த 5 ஸ்டார் படத்தில் நடித்தவர். இதோட கதையில் டைரக்டர் ஆகணும்னு கனவுல இருக்கிற அஸ்வின் ஒரு பிரபல ஹீரோவை பார்த்து ஒரு ரொமான்டிக் கதையை சொல்றாரு. கதை பிரேக்கப்ல முடியுது. ஹீரோ அதே இன்டர்வல் பிரேக்கா வச்சுக்கலாம், மேல கதையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அது என் சொந்த கதை சார், எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் வேற கதையை சொல்லவான்னு கேட்க, இல்ல இதுதான் நல்லா இருக்கு, நீங்க உங்க லவ்வரை பார்த்துட்டு மீதி கதையை எழுதுங்க, அப்ப நான் படம் பண்றேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அஸ்வினுக்கு இது பெரிய பிரேக்கு. 1.5 வருஷம் மேல ஒரு பிடிவாதத்துல ஒத்தே வராதுன்னு விட்ட லவர் கூட தன் சுயநலத்துக்காக திரும்பவும் பேசுவாரா, இல்ல இந்த வாய்ப்பையே விட்டு தள்ளுவாரா? இப்படி இருக்க அஸ்வின் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதோட இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் படத்தை ரொமான்டிக் காமெடி ஜோன்லயே வச்சிருக்க முடிவு பண்ணதால இதுல நிறைய ஃபீல் குட் ரொமான்டிக் தருணங்களை அடுக்கி இருக்காரு. அப்படியே ஜெனுவினா சிரிக்கவும் வைக்கிறாரு. இதுக்காக சாமர்த்தியமா கப்பல்ஸுங்க சண்டை போட்டுக்கிறதையும் அதுக்கான காரண காரியங்களையும் லென்த்தியா போகாம பாத்துக்கிறாரு. சில இடங்கள்ல மாத்தி யோசிச்சு ஃப்ரெஷ்ஷான சிச்சுவேஷனை கொடுத்து சர்ப்ரைஸும் பண்றாரு. இது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவா வேலை செய்யுது. படம் கதைக்குள்ள கதை ஃபார்மேட்ல நல்ல சாலிடான கான்ஃபிளிக்ஸோட கதை வேகமா நகருது. இதனால அடுத்து என்ன சீன்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி எங்கேஜிங்கா வைக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கிளைமேக்ஸ் நெருங்க கிளீஷே குவியல்ல விழுது. இங்க தான் ஆரம்பத்தில் ஏற்படுத்தின அந்த எக்ஸைட்மெண்ட்டை மெதுவா இறக்கிடுறாங்க. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு, டிஃபரெண்டா. மியூசிக் ஒரு ராம்காமுக்கு தேவையானதை கொடுத்திருக்காரு ஜென் மார்டின். மற்றபடி ஃப்ரெஷ்ஷா யங்கா கலர்ஃபுல்லா இருக்கு படம். இயக்குனர் மிஷ்கினும் நடிகர் விஷ்ணு விஷாலும் அவராகவே வராங்க. மிஷ்கின் ஷூட்டிங் எடுக்கிற ஸ்டைலு அவரோட கோபம்னு ரசிக்க வைக்கிறார். மித்திலா ஒரு ஃப்ரெஷ்னஸை அந்த மீரா கேரக்டருக்கு கொடுக்குறார். ஆனா கதையை எழுதினவர் தான் அந்த கேரக்டரை அவங்க சைட் சரியா இருந்தும் அப்பாலஜி பண்ண வைக்கிறாரு. ருத்ரா அஸ்வினா டெபுலியே ஆத்திரப்படும் போது எஃபெக்டிவா இருக்காரு. மற்ற விஷயங்கள்ல அடுத்த படத்துல பிடிச்சுவாருன்னு நம்பலாம். ஆனா ஓவராலா இம்ப்ரெஸ் பண்றாரு. அஸ்வினுக்கு அப்பாவை வர விஜய் சாரதியை கோபமா பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. ருத்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வர நிர்மல் பிள்ளை சரியா பொருந்திருக்காரு. இப்படி இருக்க ஓஹோ எந்தன் பேபி இந்த காலத்து காதல பிரதிபலிக்கிற வகையில இந்த லவ் ஸ்டோரியை ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க சில படங்களோட பிரதிபலிப்பையும் கிளீஷேக்களையும் கடந்து போனா படம் நல்லாவே இருக்கு. அதனால ஓடிடில வர வரைக்கும் வெயிட் பண்ணாம படத்தை ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்லயும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.